ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல் வர்ஷா ஸ்டைரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் ரோல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். பேக்கரியில் கிடைக்கிறது வரைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவே பண்ண போகிறோம். இது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் ரோல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்துடலாம். சுகர் வேணும். நான் இன்றைக்கி சுகர் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் சுகர் இல்லைன்னா சுகர் பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் எனக்கு ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆக்டிவேட் ஈஸ்ட் எடுத்தால் கூட ஓகே தான். அதுக்கப்புறம் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன், போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆயில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெட் எடுத்துக்கோங்க. ஒரு 5லேருந்து ஒரு 6 ப்ரெட் வரைக்கும் நமக்கு இன்றைக்கி தேவைப்படும். அதுக்கப்புறம் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா, இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணோம். அதுக்கு 1/2 கப் சூடான தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக சூடாக, நம்ம கை தொட்டு பார்த்தா பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட சுகர் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஈஸ்ட்டுமே 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு சுகர் வேணும். சுகரை சாப்பிட்டு தான் இந்த ஈஸ்ட் வளரும். ஸோ சுகர் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அது ஆக்டிவேட்டாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் அதை மூடி போட்டு அப்படியே வச்சுக்கோங்க. இனி ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 250 ml கப்பில் 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கும். பார்த்தாலே தெரியும். மேலே ஒரு மாதிரி நுர மாதிரி வந்திருக்கும். அப்போ நமக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டை நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு கூட கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே கை வச்சு பசையாதீங்க, கையெல்லாம் ஒட்டி பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்பேட்சுலா இல்லை அப்படின்னா ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈஸ்ட் நல்லா மாவு கூட மிக்ஸ் ஆனதும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இனி தண்ணி ஆட் பண்ணணும். ஒரு 1/4 கப் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பசைவோம்ல, அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இனி இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆயில் ஆட் பண்ணி அந்த பவுலில் வச்சுட்டு பவுலை டைட்டாக ஏதாச்சும் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இனி ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டோட பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இனி இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இனி இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அந்த சிக்கன்லாம் நல்லா குக் ஆகுற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் வேகிற டைமில் வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. குட்டி சைஸில் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். பெருஞ்சீரகம் எண்ணெயில் பொரிஞ்சதும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சிக்கன் மசாலா பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க.
தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும், அந்த அளவுக்கு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம வேக வச்ச சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம சிக்கனை ஃபஸ்ட்டே நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். இந்த மசாலா எல்லாம் சிக்கனுக்குள்ளே நல்லா போனால் போதும். அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலையை அதில் போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா டபுள் ஆகிருக்கும், நல்லா பொங்கி வந்திருக்கும். இப்போ நம்ம சிக்கன் ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ப்ரெட்டு ஒரு 5லேருந்து 6 ப்ரெட் வரைக்கும் எடுத்து மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு எக் எடுத்து இந்த மாதிரி அதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கும் எடுத்து வச்சுக்கோங்க. இனி நம்ம மாவு எடுத்து குட்டி குட்டியாக நல்லா பால் ஷேப்பில் நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். சப்பாத்திக்கெலாம் மாவு பிடிப்போம்ல, அந்த அளவுக்கு நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பால் ஷேப்க்கு எடுத்துக்கோங்க. இனி நம்ம சப்பாத்திக்கு மாவெல்லாம் பரத்தோம் தெரியுமா, அதே மாதிரி இதையும் நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு பரத்தி எடுத்துக்கோங்க. இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நீங்கள் நல்லா ரோல் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி சைடில் எல்லாம் மைதா பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை அந்த சைட் கார்னரில் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நான் மடிக்கிற மாதிரி இந்த மாதிரி இதை ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு சைடில் இருக்கிறதையும் சென்டரில் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த கேப்புமே இல்லாதவாறு நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இதுக்கு மேலே எக் வாஷ் கொடுத்துக்கோங்க. நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக் எடுத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இனி நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் க்ரம்ஸில் இதை வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கேப்புமே தெரியக்கூடாது, எல்லா இடமுமே நல்லா படும்படியாக நல்லா இதை டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே இனி இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாவு வந்து இப்போ இருக்கிறத வரைக்கும் இன்னுமே டபுள் ஆகும். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி உள்ள ஸ்டஃபிங்காக வச்சு எக் வாஷ் கொடுத்து அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்த வரைக்கும் மாவு எல்லாமே இன்னும் நல்லா டபுள் ஆகிருக்கு. இனி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நான் எனக்கு ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் எடுத்தாலும் ஓகே தான், ஆனால் ஸ்மெல் எதுவுமே இல்லாத ஆயிலை எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா சூடானதும் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டுங்க சிக்கன் ரோலை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. தீ வந்து ரொம்ப கூட்டி வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு எல்லா சைடுமே நல்லா ப்ரௌன் ஆகுற மாதிரி நல்லா இதை பொரித்து எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ரோலையுமே இந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சிக்கன் ரோல் வந்து பேக்கரி ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நிஜமாக சொல்ல போனால் இது வந்து பேக்கரியில் நம்ம வாங்குறத வரைக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது உள்ள ஸ்டஃபிங்கோட எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய சிக்கன் வச்சுருக்கோம். நம்ம உள்ள ஸ்டஃபிங்கோட நிறைய இருக்குது. நம்ம பேக்கரியில் வாங்குறதெல்லாம் சிக்கன்லாம் எங்கேயாச்சும் 1 2 தான் இருக்கும். நம்ம வீட்டில் ரெடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவைக்கு எவ்வளோ சிக்கன் வேணாலும் உள்ள வச்சு எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.